ஸ்ரீமத் பாகவத புராணம் 29ஆம் அத்தியாயம். சுபத்திரை திருமணம். தீர்த்த யாத்திரை செய்ய சென்ற அர்ஜுனன் துறவி வேடத்தில் ரைவத மலையை அடைந்தான். பலராம சுவாமியின் தங்கை தேவி சுபத்திரையை துரியோதனனுக்கு திருமணம் செய்து முடித்து வைக்க எண்ணியிருந்தான். ஆனால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரோ தங்கையான தேவி சுபத்திரையை அர்ஜுனனுக்கு திருமணம் செய்து வைக்க விளைந்தார். இந்நிலையில் தேவி சுபத்திரையை விவாகம் செய்து கொள்ள அர்ஜுனன் உபாயம் என்ன என்று சிந்தித்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் ஆலோசனையின்படி சந்நியாசி வடிவில் வந்தடைந்தான் துவாரகையை. தவ வேடத்திலிருந்த அர்ஜுனனை கிருஷ்ணன் சுற்றத்தாருடன் சென்று வணங்கினான். பலராம சுவாமி வணங்கி உபசரித்தார். சில மாத காலம் தங்கியிருந்து தனது உபச்சாரங்களை ஏற்க வேண்டினர். தன்னை உபசரிக்க வந்தவர்களிலே வந்திருந்த சுபத்திரையை அர்ஜுனன் கண்டான். அர்ஜுனனை கண்ட சுபத்திரையும் காமபானத்திற்கு குறியானாள். அர்ஜுனனும் அவளை கண்டது முதல் காம நோயுற்றான். இவ்வாறிருந்த வேளையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் குறிப்பறிந்து கொண்ட அர்ஜுனன் சுபத்திரையை தேரில் ஏற்றி கொண்டு சென்றான். அப்போது எதிர்த்து வந்த மல்லர்களை வென்றான் அர்ஜுனன். நிகழ்ந்ததையெல்லாம் அறிந்த பலராம சுவாமி மிக்க கோபம் கொண்டார். துரியோதனனுக்கு திருமணம் செய்விக்க இருந்த சுபத்திரையை இவ்வாறு அர்ஜுனன் கொண்டு சென்றதால் பலராம சுவாமி பெருமளவில் கோபம் கொண்டார். அர்ஜுனனால் கைப்பற்றப்பட்ட சுபத்திரையை வேறு எவருக்கு எப்படி திருமணம் செய்து தர முடியும் என்று தமையனாராகிய பலராம சுவாமியிடம் கூறி அவரது கோபத்தை அடக்கி மகிழ்ந்தார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அடுத்து கிருஷ்ண பலராமர்கள் தேவி சுபத்திரையுடன் அர்ஜுனனுக்கு செய்ய வேண்டிய சீர்களையெல்லாம் செய்து திருமணம் முடித்து வைத்தனர். பிருகாசுரன் என்னும் அரக்கன் கொடிய தவம் செய்து சிவபெருமானிடம் யார் தலை மீது கை வைப்பினும் அவர் சாகும்படி வரம் வேண்டி பெற்று உடனே சிவபெருமான் தலை மீதே கை வைக்க முயற்சி செய்ய ஈசனார் பயந்து ஓட பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அதன் காரணம் கேட்டறிந்து அரக்கனிடம் ஈசன் கூறியதன் உண்மையை அரக்கன் தன் தலை மீது வைத்து பார்க்கலாம் என்று கூற அவன் அவ்வாறே தன் தலை மீதே தன் கையை வைக்க அந்த அரக்கன் மாண்டான். 29ஆம் பகுதி நிறைவடைந்தது.